ஹலோ காய்ஸ், என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற த ஜீனியஸ் அசாசின்ஸ் செகண்ட் லைஃப் பிகின்ஸ் அட் த அகாடமியோட எபிசோடு 17 தான். 16வது எபிசோடு பார்க்க மிஸ் பண்ணிட்டீங்களா? கவலையே படாதீங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஃப்ரீயாக இருக்கும்போது செக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி அப்படியே அந்த லைக் பட்டனை தட்டி விட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆன் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இப்போ எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் ஹீரோ வேணும்ட்டே கரீனாவை தூண்டிவிட்டு அவளோட மோசமான ஆல் அவுட் அடியை வரவழைக்கிறான். இதை பார்த்த ஃபால்க்ஸ் முதல்ல பயந்தாலும் அப்புறம் நம்ம ஹீரோவோட மாஸ்டர் பிளான் புரியுது. கரீனா அவளோட முழு பவரையும் ஒட்டுமொத்தமாக வெளிப்படுத்தினா மட்டும்தான் நம்ம ஹீரோவால் அதை திருப்பி அடித்து அவளை வீழ்த்த முடியும். கரீனா தன்னோட மர்டர் வெப்பன் பவரை ஏற்றிக்கிட்டே மனசுக்குள்ளே பேச ஆரம்பிக்கிறா. உண்மையை சொல்லணும்னா நம்ம ஹீரோ மேலே எனக்கு ஒரு சின்ன அனுதாபம் இருந்துச்சு. ஏன்னா என்ன மாதிரியே அவனும் இந்த நோபல் கூட்டத்துக்குள்ளே நுழைய துடிக்கிற ஒரு ஆள் தான். அதனால தான் அவனை கொல்லாமலேயே இந்த சண்டையை முடிக்கலாம்னு முதல்ல பிளான் பண்ணியிருந்தேன்னு நினைக்கிறான். நான் என்னோட கருணையை மதிக்காமல் என்னை அவமானப்படுத்திட்டான், இனி வேற வழி இல்லைன்னு சொல்லி நீ கேட்ட மாதிரியே உன்னை கொல்றேன்டான்னு ஆவேசமாக கத்திக்கிட்டு அவளோட ஹெவன்ஃபால் பிளேடை ரிலீஸ் பண்ணுறா. ஆனால் அடுத்த செகண்டே அங்கே ஒரு மாஸ் மிராக்கல் நடக்குது. நம்ம ஹீரோ அந்த பயங்கரமான மேஜிக் அட்டாக்கை தன்னோட வெறும் கையாலேயே அசால்ட்டாக தடுத்து நிறுத்துறான். அங்கே இருந்த கூட்டமே இப்போ பைத்தியம் பிடிச்ச மாதிரி கத்துது. இது ஸ்வாடு நாச் டிசாமிங்டான்னு ஒருத்தன் கத்த, ஆனால் ஒரு நியூக் லெவல் அடியை நிஜ சண்டையில் இப்படி தடுக்கவே முடியாதுன்னு இன்னொருத்தன் அலறான். இப்போ கதையோட ஃபிசிக்ஸ் உள்ளே வந்து நடக்கவே முடியாத இந்த இம்பாசிபிள் விஷயம் எப்படி நடந்துச்சுன்னு எக்ஸ்பிளைன் பண்ண போகுது. மேலே இருந்து ஸ்பீடாக இறங்குற ஒரு மேஜிக் ஸ்வாடை வெறும் கையால் தடுத்தா கை துண்டா போயிடும். ஆனால் நம்ம ஹீரோ இங்கே ஸ்டீல் கிரிப் 0 ஸ்டீலுங்கிற ஒரு மாஸ் டெக்னிக்கை யூஸ் பண்ணியிருக்கான். அதில் முதல் ஸ்டெப்பாக அந்த ஸ்வாட் எவ்வளோ ஸ்பீடில் கீழே இறங்குதோ அதே ஸ்பீடில் தன்னோட கையிலையும் பிசுறு தட்டாமல் சரியாக மேட்ச் பண்ணான். அப்புறம் அந்த ஸ்வாட் முழுசாக கீழே இறங்குறதுக்கு முன்னாடி கிடைக்கிற அந்த ஒரு செகண்ட் கேப்பில் அதோட ஃபோர்ஸை அப்படியே உடச்சி கலைச்சி முழுசாக உள்வாங்கிட்டான். இதுக்கு முன்னாடி ஹெலனோட ஐசிடிகளை தடுத்த அதே மாஸ் டெக்னிக் தான் இது. இப்போ கரீனாவோட அல்டிமேட் அட்டாக் மொத்தமாக புஸ்வான் ஆயிருச்சு. அவளோட பிரம்மாண்டமான பவர் எல்லாமே உடனே காலியாக இது நடக்கவே வாய்ப்பில்லைன்னு கரீனா ஒரு மாதிரி ஷாக் ஆகி போய் நிற்கிறான். ஹீரோ கொஞ்சம் கூட கேப் கொடுக்காம அவளை ஓங்கி தள்ளுறான். அப்படியே தூக்கி வீசப்பட்ட கரீனா அந்த கஃபீனுக்கு பின்னாடி முழங்காலில் தரையில் விழுந்து ரத்தம் கக்குறா. தன் கண்ணு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னே புரியாம இப்போ முழுசா பிளாங்க் ஆகிட்டா. அங்க இருக்க கூட்டமே இப்ப பயங்கரமான அதிர்ச்சியில இருக்கு. ஸ்வாட் பிரின்சஸ் ஒரு சாதாரண ஆள் முன்னாடி முழங்காலில் நிற்கிறாளே, இது நிஜமான ஒரு காமனரோட பவர் தானான்னு எல்லாரும் மிரண்டு போய் பார்க்குறாங்க. இதை பார்த்த 8th பிரின்ஸ் அப்படியே ஷாக் ஆகி நிற்க அந்த பப்பிள் ஹேர் அசிஸ்டண்ட் பதட்டத்தில் லேடி கரீனான்னு அலறா. நம்ம ஹீரோவோட கேங் ஹெலன், ரால்ஃப், ஃபால்க் எல்லாரும் கேர்லெஸ்ஸாக இருக்காதாடான்னு பதட்டமாக கத்துறாங்க. ஆனால் நம்ம ஹீரோவோ எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் கரீனா முன்னாடி கெத்தா நிற்கிறான். கீழே விழுந்து நடுங்கிற கரீனா, ஏன் இன்னும் என்னை கொல்லலை, என் மேலே கருணை காட்டுறியான்னு ஆவேசமாக கத்த நம்ம ஹீரோ வழக்கம் போல் சலிப்பாக ஒரு பெருமூச்சு விடுறான். நம்ம ஹீரோ அவளை மரண மாதம் ரோஸ்ட் பண்ணுறான். ஒரு அறகுற நோபல் லேடியை அடிக்கிற எண்ணம் எனக்கு இல்லை, உன்னோட ரியல் பவரை காட்டுன்னு கெத்தா கேட்குறான். இதை கேட்டு வெறி பிடிச்ச கரீனா, எவ்வளவு திமிரு உனக்குன்னு அவளோட கஃபீனை நோக்கி ஓடுறா. இதை வேடிக்கை பார்க்குற 8th பிரின்ஸ் நக்கலாக சிரிக்கிறான். அவள் கடைசியாக அந்த வெப்பனை எடுக்கிறான்னு புரிஞ்சுக்கிறான். பப்பிள் ஹேர் லாக்கி கூட பயந்து நான் நிஜமானதை பார்க்கறது இதுதான் பஸ்ட்டு தடவைன்னு ஒத்துக்கிறா. ரால்ஃப் அவ சீரியஸாக சொல்கிறாளான்னு கேட்குறான். ஃபால் கன்ஃபார்ம் பண்ணுறான், நான் ஒரு ஸ்வாட் மேன் இல்லைனாலும் நான் அதை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன்னு. அதை பார்த்த ஹெலன் கவலையை தலையாட்டுறா. கரீனா இப்போ எடுக்க போகிறது ஸ்வாட் செயின்ட்டோட லெஜெண்டரி வெப்பனான ஸ்டெர்னிங் கிளாங். இது சாதாரண ஸ்வாட் இல்லை, வளைஞ்சு கொடுக்குற ஒரு ஸ்பெஷல் ஸ்ப்ரிங் ஸ்வாடு. ஒரு ஷார்ப்பான ஸ்டீல் மாதிரி இது வெறித்தனமாக அட்டாக் பண்ணும். இந்த ஸ்வாடை பார்த்ததும் நம்ம ஹீரோவுக்கு பழசு ஞாபகம் வருது. அவனோட போன ஜென்மத்தில் அது பல பேரை கொன்ன கொடூரமான பிளட் செயின். பயங்கரமான குலவெறியோட எந்திரிக்கிறா கரீனா. நான் இங்கே நிற்க என்ன தியாகம் பண்ணேன்னு உனக்கு காட்டுறேன்னு ஆவேசமாக கத்துறா. ஆனால் நம்ம ஹீரோ கொஞ்சம் கூட அசரவே இல்லை. சும்மா ஆமாம் நான் எல்லாத்தையும் பார்ப்பேன்னு சொல்கிறான். கரீனா, இதுதான் என்னோட ஃபுல் ஸ்ட்ரென்த்து, உன்னால் தாங்க முடிஞ்சா தாங்கிக்கோன்னு சவால் விடுறா. அவள் தன்னோட பிளேடை சுற்றுறா. காற்று ரெட் கலரில் மேஜிக் சர்க்கிளோட வெடிக்குது. இந்த லைட் ஷோவை பார்த்து மிரண்ட ரால்ஃப், டே அது என்னடான்னு கத்துறான். ஃபால்க் இதை ஒரு நேஷனல் லெவல் த்ரெட்டுன்னு சொல்ல ஹெலனுக்கு அந்த அல்டிமேட் டெக்னிக் என்னன்னு புரிஞ்சிருச்சு. அது ஸ்வாட் ஜெயின்ட்டோட பயங்கரமான சீக்ரெட் ஆர்ட் சர்க்கிள் ரெக்யூம்னு சொல்கிறான். யூசர் ஃபேமிலி தலைவர் மட்டுமே யூஸ் பண்ணக்கூடிய அல்டிமேட் டெக்னிக் அது. மேஜிக் பவரால் அந்த ஸ்ப்ரிங் ஸ்வாடை சூப்பர் சோனிக் ஸ்பீடில் சுழட்டி விட்டு அதை அப்படியே ஒரு வெறுப்பால் செஞ்ச பிளெண்டர் மாதிரி கொடூரமாக மாற்றிட்டா கரீனா.
இப்போ வெறியோட அவளோட மரணமான சர்க்கஸ் டான்ஸ் அட்டாக் ஆரம்பிக்கிறான். ஏரியாவுக்குள்ள நெருப்போ மின்னலோ எது வந்தாலும் சரி சின்ன பின்னமா வெட்டி சாய்க்கப்படும். இந்த பவர் அரினா முழுசையும் கவர் பண்ண போகுது. உயிரோட இருக்கணும்னா இப்போவே ஓடி போயிடு, இல்லைனா உன்னோட ஒரு எலும்பு கூட மிஞ்சாதுன்னு கரீனா வெறியோட வார்னிங் கொடுக்குறா. ஆனால் நம்ம ஹீரோ இதுக்கு பயப்படுவானா? மாசா நின்றுட்டு போர் அடித்த மாதிரி அசால்ட்டாக ஒரு கொட்டாய் விடுறான். இதை எக்ஸ்பிளைன் பண்ண கஷ்டப்பட தேவையில்லை, நான் உன்கிட்ட வரேன்னு சொல்கிறான். அவன் நேராக அந்த மீட் கிரைண்டருக்குள்ளே நடக்க ஆரம்பிக்கிறான். மனசுக்குள்ளே அது ஸ்பீடாக இருக்குது, ஆனால் முழுசாக கண்ணுக்கு தெரியாதது இல்லைன்னு ஒத்துக்கிறான். நம்ம ஹீரோவோட அடுத்த கவுண்டர் மூவ் என்னன்னு கதை இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுது. அதுக்கு பேர் சென்ஸ் ஆக்சிலரேஷன். அதாவது உயிருக்கு ஆபத்து வர அந்த விளிம்பில் மூளையோட வேலை செய்கிற வேகம் பல மடங்கு அதிகமாகி தப்பிக்கிற வழியை கண்டுபிடிக்க சொல்கிற ஒரு நேச்சுரல் சர்வைவல் மெக்கானிசம். சாதாரணமாக இது ஏதோ அதிர்ஷ்டத்தில் எப்போது தான் மனுஷங்களுக்கு வேலை செய்யும். இந்த அட்ரினலின் ஓவர் டோஸை நம்ம ஹீரோ தன் இஷ்டத்துக்கு யூஸ் பண்ணுவான். போலாமான்னு சொல்லிக்கிட்டு கரீனாவோட கில் ஜோனுக்குள்ளே இறங்குறான். பசங்க பதறி போய் கத்த 9th பிரின்ஸ் மட்டும் ஷாக் ஆகுறான். ஏன்னா சூப்பர் சோனிக் ஸ்பீடில் வர அட்டாக்ஸை ஹீரோ எப்படி அசால்ட்டாக தடுத்து முறியடிக்கிறான்னு அவனுக்கு புரிஞ்சிருச்சு. ஹீரோ அந்த ஸ்வாடோட நுனியை மட்டும்தான் அசால்ட்டாக தடுத்து அடிக்கிறான். ஸ்ப்ரிங் ஸ்வாடோட சென்டர் ஆஃப் கிராவிட்டியே எப்போவும் அதோட நுனியில் தான் இருக்கும். அதனால தான் ஸ்வாடு சுற்றுறதை பார்த்து குழம்பாமல் கரெக்டாக அந்த நுனியை மட்டும் குறி வச்சு அடித்து கீழே தள்ளினா போதும்னு ஃபிசிக்ஸை யூஸ் பண்ணி மாசாக கால்குலேட் பண்ணுறான். ரீனா சிரிக்கிறா, ஆனால் அது ஒரு விசித்திரமான சிரிப்பு. அவன் நம்ம ஹீரோவை மான்ஸ்டர்னு சொல்கிறா. நம்ம ஹீரோ தலையாட்டுறான், இல்லை நான் மற்றவங்கள விட ஸ்ட்ராங்காக உழைச்சேன் உன்ன மாதிரியேன்னு சொல்கிறான். கரீனா ஒரு மாதிரி ஷாக் ஆகுறா. நீ என்ன சொன்னன்னு கேட்குறா. நம்ம ஹீரோ சொல்கிறான், ஸ்ப்ரிங் ஸ்வாட் அதோட பயன்படுத்துகிறவனை தேர்ந்தெடுக்கும். உண்மையான ஸ்கில் இல்லாதவங்க இந்த ஸ்வாடோட வேகத்தில் துண்டு துண்டாக வெட்டப்படுவாங்க. வெறும் நோபலுங்கிற ரத்தம் ஓடுனா மட்டும் இந்த லெவலுக்கு வர முடியாது. இந்த ஒரு ஸ்வாடை மாஸ்டர் பண்ண எத்தனை வருஷம் நரக வேதனை அனுபவித்த கரீனான்னு அவளோட கடின உழைப்பை மதித்து நம்ம ஹீரோ ஆச்சரியமாக கேட்குறான். நம்ம ஹீரோ கேட்ட கேள்வியால் கரீனா அப்படியே தடுமாறி போகிறா. அவளோட உள்மனசு ஒரு சோகமான உண்மையை சொல்லுது. அவங்க அப்பா அவளுக்கு ஒரே ஒரு தடவை தான் ஸ்வாடை யூஸ் பண்ண கற்றுக் கொடுத்துருக்காரு. அது ஒரு சாதாரண ஆசையாக கூட இருந்திருக்கலாம். ஆனால் அந்த ஒரு நிமிஷம் மட்டும்தான் அவளோட அப்பா கூட ஒரு பாண்ட் கரீனா உணர்ந்திருக்கா. அதுக்கப்புறம் அப்படி ஒரு தருணம் அவள் வாழ்க்கையில் திரும்ப வரவே இல்லை. அப்பா பிஸியாக இருந்ததால் ஒரு பாஸ்டர்டு மகளான கரீனாவை கவனிக்க நேரம் இல்லை. அதனால் இந்த ஸ்வாடு ட்ரைனிங்கில் தான் பர்ஃபெக்டாக ஆகிட்டா அப்பாவும் ஃபேமிலியும் தன்னை ஏற்றுப்பாங்கன்னு அவன் நம்பினான். அந்த ஒரே ஒரு அங்கீகாரத்துக்காகத்தான் தினம் தினம் நரக வேதனை தர ட்ரைனிங்கை சகிச்சுக்கிட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்கா. ஆனால் கரீனா பண்ண ஒரு பெரிய தப்பு, அவள் ரொம்ப ஸ்ட்ராங்கானது தான். அதனால் மற்றவங்க அவளை கேவலமாக பார்க்குறது நின்றுருச்சு. ஆனால் அதுக்கு பதிலாக பயமும் வெறுப்பும் அதிகமாயிருச்சு. அவங்க அப்பா கண்ணில் இருந்த அந்த துளி பாசமும் போயிருச்சு. கடைசியில் அவர் அவளை தன்னோட வாரிசாக ஒத்துக்கிட்டாரு. ஆனால் அது வெறும் பேருக்கு பண்ண ஒரு டேமேஜ் கண்ட்ரோல் மட்டும்தான். இதோட இந்த எபிசோட் முடியுது. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.